என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, உங்களை நித்தம் பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனல்ல பல பேர் பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை வெளிப்படுத்துகிறீங்க. வார்த்தைகள் சில நேரங்கள் கேட்கும் பொழுது எங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்க என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள் கேட்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. காரணம், ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக என் தகப்பனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக செபிக்கிறீங்க, இந்த ஊழியத்துக்காக கூட தோள் கொடுக்கிறீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படாத எவ்வளோ பேர் அனுப்பி வைக்கிறீங்க. அவர்கள் வந்தவர்கள் அத்தனை பேரையும் விடுதலையோடு கூட கர்த்தர் என்ன பண்றாருங்க, வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனை குறித்து தான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நியாயம் செய்கிறவர். அதான் சங்கீதம் 58ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மெய்யாகவே நீதிக்குண்டான பலன் உண்டாகும், மெய்யாகவே பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்வான். எனக்கெல்லாம் எங்க அப்பா இருக்கிறாரு, நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நான் போய் ஏன் போய் சண்டை போடணும்? வீதியில போய் தெருவில் போய் நான் எதுக்கு சண்டை போடணும்? எனக்காக சண்டை போடுற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் கொடுத்த பணியை நீ செய்தான்றாரு. நான் இந்த பூமியில உனக்காக நான் நியாயம் செய்வேன். உன்னை நிந்திக்கிறவங்க, உன்னை பேசுறவங்க, உன்னை என்னென்னவோ பண்ணிட்டு போயிருக்கலாம், அவங்க போட்டோம். நீ அவங்கள குறிச்சு கவலைப்படாத, நீ என்ன குறிச்சு கவலைப்படு, இல்லை உன்னை குறிச்சு கவலைப்படு. என்னடா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்றது, எப்படா ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட என்கிட்ட எப்படி பேசுறது, உன் பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? உங்க பிள்ளைகிட்ட இப்ப இப்படி கூப்பிட்டா பிள்ளை நம்ம பக்கம் வருமா? செல்லன்னு சொன்னா பிள்ளை வந்துருமா? டேன்னு கூப்பிட்டா வருமா? இப்படி அந்த பிள்ளைகிட்ட பார்த்து நம்ம பேசுவோம் இல்லையா? அது போல என்ன பண்ணுங்க, உங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிங்க. ஜாலியா அவரோட நீங்க பேசுங்க வச்சுங்கள, இந்த பேச்செல்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கட்டான். மலை மேல நாய் குலைக்கிற மாதிரி, நான் மலையை பார்த்து நாய் லோன்னு குலைச்சா எதுக்கு மலைக்கா கஷ்டமா இருக்கும்? எதுக்கு கஷ்டமா இருக்கும்? குலைக்கிற நாய்க்கு தான் கஷ்டமா இருக்கும். நீ என்ன பண்ணுங்க, மலை நினைச்சிட்டு போ. என்ன நீங்க மலையா இருங்க. எந்த நாய் வேணா குலைச்சிட்டு போட்டோம், குலைக்கிற நாய்க்கு வலிக்க போகுது. ஆனா நான் எப்படி இருக்க போறேன், கண்மலையான என் தேவனோட நான் இருக்கிறபடினால அப்பா கிட்ட அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கனால, குலைக்கிற நாய் அவர் என்ன பண்ணாரு, கெட்டுறாரோ ஊசி போடுறாரோ இல்ல எதை வேணா அவர் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா நான் எங்க அப்பா கிட்ட பேசுகிறேன். நீ கத்துனா என்ன வேணா பண்றா. இப்ப எங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசுற, டாடி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா டாடி? டாடி நீங்க இன்னைக்கு எனக்கு காசு கொடுத்து சமைக்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு சாம்பார் செஞ்சேன், இன்னைக்கு காய்கறி செஞ்சேன், இதெல்லாம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அப்படி என்ன பண்ணுங்க, உங்களுடைய உணர்வுபூர்வமான அன்பை என்ன பண்ணுங்க, உங்க அப்பா கிட்ட வெளிப்படுத்துங்க இல்லையா? நம்ம அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளைங்க என்ன பண்றோம், டாடி நீங்க வாங்கி கொடுத்தது நல்லா இருந்தது டாடி, இந்த சாக்லேட் நல்லா இருக்குது, அடுத்த தடவை எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறோம் இல்லையா? அது போல தான் அப்பா கிட்ட பேசிங்கன்னா கஷ்டமே நமக்கு தெரியாதுங்க. எவன் வேணா பேசிட்டு போட்டேன், எவன் வேணா குலைக்கட்டும், எவன் வேணா அத திங்கே பண்ணாதீங்கன்ற, எதை சிந்திச்சே பார்க்காதீங்க. அதை தாண்டி ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் கரெக்டான நேரத்துல விடுவிக்கிற ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேசுங்க. நீங்க அப்பா கிட்ட பேசுற பழக்கத்தை கத்துக்கிட்டு வச்சீங்கன்னா மனுஷங்கிட்ட உட்கார கூட மாட்டீங்க, குலைக்கிற மனுஷன் பக்கத்திலே போய் நிக்க மாட்டீங்க. இந்த நேரத்துல எதுக்கு இந்த குலைக்கிற மனுஷங்கிட்ட நம்ம இருக்கணும்? போய் பைபிள்ல 2 வசனத்தை படிச்சா என்னோட அப்பா பேசுவான்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்தமான வேதாங்கத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி தோல் மேல போட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு ஜாலியா சந்தோஷமா அதுல உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறத விட்டு இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கா இன்னிருந்து அதை செய்வீங்களா? செய்து பாருங்கள், உங்க அப்பா உங்களோட கூட பேசுவார். ஆமென்.